வணக்க நண்பர்களே. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்டா வந்து 277 ரன் கூட அடிக்க முடியாம தோல்வி அடைஞ்சு சீரிஸ லாஸ் பண்ணாங்க. பிளஸ் அதுல வந்து வீடியோ பயங்கரமா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். போன மேட்ச் அவங்கள ஆஸ்திரேலியாவ. அதுக்கெல்லாம் தக்க பதிலடி குடுக்குற மாரி, இந்த 3வது ஓடிஐ மேட்சஸ்ல என்னையாயா கலாய்ச்ச அப்படின்ட்டு வேற லெவல் இன்டென்ட்டோட இந்த மேட்ச் ஆடியிருக்காங்க ஆஸ்திரேலியா. அதுவும் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், கிரீன் அவங்க 3 பேரும் போட்டு பொலன்னு பொளந்துருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர. இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற லெவலா இருந்தது இன்னைக்கு மேட்ச்சே. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவ அடக்கியிருக்காங்க. பிளஸ் எல்லாம் தெளிவா அந்த வீடியோல பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது ஓடிஐ மேட்சஸ்க்கான ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா சும்மா வேற லெவல்ல இன்டென்ட்டோட இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பிளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க. அருமையா ஆரம்பிச்சாங்க. பிளஸ் இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்களோட இன்டென்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கிளியரா இருந்தது. அதிரடி மட்டும் தான் நாங்க காமிக்க போறோம் அப்படின்ட்டு கிளியரா ஆரம்பிச்சாங்க. பிளஸ் ஒரு பக்கெட்டு டிராவிஸ் ஹெட் அடிக்க, இன்னொரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் போட்டு பொளந்து கட்ட, அப்படியே ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா மலமலன்னு வந்தது. பிளஸ் 250 ரன்னுக்கு தான் அவங்க விக்கெட்டே போனாங்க. விக்கெட்டே பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அட்டகாசமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். 142 ரன் அன்னைக்கு வேற லெவல்ல இருந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ் அவரோட 100. இவங்க 2 பேரும் தான் வந்து இன்னைக்கு விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க ஆஸ்திரேலியா. இந்த 2 விக்கெட் மட்டும் தான் இன்னைக்கு வந்து போச்சு. பிளஸ் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு கம்பேக் பண்ணி வேற லெவலில் இன்டென்ட் காமிச்சு மறுபடியும் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கெல்லாம் நாங்க விடவே மாட்டோம், சான்ஸே இல்லை தம்பி அப்படின்னு கேமரன் கிரீனும் அலெக்ஸ் கேரியும் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் வெறும் 55 பால் தான்யா பிடிச்சாப்புல. வெறும் 55 பாலுக்கு 118 ரன் போட்டு பொலன்னு பொளந்துட்டாரு. அதுலயும் குறிப்பா 8 6 ஒவ்வொரு பவுலரையும் டார்கெட் பண்ணி அடிச்ச மாதிரி இருந்தது. ஒரு 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கான வெறிய ஒட்டு மொத்தமா இந்த மேட்ச்ல காமிச்ச மாதிரி இருந்தது கேமரன் கிரீன். அலெக்ஸ் கேரி அவரு பங்குக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிக்க ஓவராலா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 50 ஓவர் முடியல 431 இலக்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செட் பண்ணாங்க. ஓகே, 431 ரன்னு இவங்களே இந்த அளவுக்கு ஆடும்போது சவுத் ஆப்பிரிக்காவும் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய டோட்டலில் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஜெயிச்சிருக்காங்க. அப்போலாம் வந்து அப்போ வந்து கிப்ஸ் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் நல்ல பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லராக போகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே சரன்னு விக்கெட் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்தே லூஸுங்க. எல்லாருமே வந்தாங்க ஃபெவிலியன் அப்படின்ட்டு வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 100 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் விட்டு தடுமாறினாங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஒரு கேம்பியோ ஆடினார் சவுத் ஆப்பிரிக்காவில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் மட்டும்தாங்க. டெவால் பிரேவிஸ் மட்டும் ஒரு 49 அடிச்சாரு. நல்ல ஒரு 5 6 அடிச்சாருங்க. சும்மா வேற லெவலாக இருந்தது. இந்த மாதிரி அவர் மட்டும்தான் அடிச்சார். ப்ளஸ் மற்ற பேட்டர்ஸ் யாருமே நிலைச்சு நின்று ஆடவே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 ஓவருக்கே 155 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் 276 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா ஒரு அபாரமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. பிளஸ் இந்த ஒரு வெற்றி என்னதான் இப்படி ஒரு அபாரமான வெற்றியை ஆஸ்திரேலியா பதிவு பண்ணாலும் சீரீஸு அவங்க கையை விட்டு போயிருச்சு போன மேட்சோடி. என்னதான் அவங்க முன்னாடி வெற்றி பெற்றாலும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் இந்த சீரீஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட தோல்விக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அவங்களோட பேட்டிங் எபிலிட்டி. இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தான் சீரியஸை வின் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவங்க சும்மா அசால்ட்டாக விளையாண்டாங்க. அதில் டெவால் பிரேவ்ஸுக்கு நம்ம வந்து ஒன்றும் சொல்லி வேணும். டெவால் பிரேவ்ஸு பேட்டிங் இறங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 5 விக்கெட் போயிருச்சு. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து T20 ஃபார்மேட்டில் மட்டும்தான் விளையாடுறதே தவிர அவர் வந்து ODI ஃபார்மேட்டுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவலில் இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து மாறணும் அப்படின்னு என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 விக்கெட் போயிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி கொஞ்சமாக ஸ்கோரை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிக்கணும். இவங்க என்னமோ வந்ததுலேருந்தே T20 ஃபார்மேட்லேயே இன்னமும் விளையாண்டுட்டு இருக்காரு. ODIக்கு வேற மாதிரி அப்ரோச் கொடுக்கணும், T20க்கு வேற மாதிரி அப்ரோச் கொடுக்கணும், ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு வேற மாதிரி அப்ரோச் கொடுக்கணுங்கிறது அவர் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணார் அப்படின்னா கம்பல்சரி டெவால் பிரேவ்ஸ் எல்லா ஃபார்மேட்லையும் நல்ல ஒரு பங்களிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.